ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம், திங்கக்கிழமை பௌர்ணமி 6 மணிக்கு மேலே வர்றதுனால நாங்கள் திங்கக்கிழமையே துர்க்கை அம்மனுக்கு பௌர்ணமி பூஜையை வச்சுக்கிட்டோங்க. துர்க்கை அம்மனுக்கு பௌர்ணமி பூஜைலாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சதுங்க. கேசரியும் புளி சாதமும் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டேன். நேற்று கிரகணம் முடிஞ்ச பிறகு வீடு வாசல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சி விட்டு தலை குளித்த பிறகு பூஜை வேலையெல்லாம் முடித்து நான் சமைக்க போகும்போது மணி 8 மணி ஆயிடுச்சுங்க. புதுசாக சாதம் செஞ்சு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, அப்பளம் பொரிச்சேங்க. ஏன்னா காலையில் டிஃபனு, லஞ்சு எல்லாம் எதுவுமே பழசு எதுவும் இல்லை, புதுசாக செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. கிரகண நேரத்தில் சாமி பாட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிரதோஷ நேரத்துலேயும் இந்த கிரகண நேரத்துலேயும் ஓம் நம சிவாயன்ற இந்த மந்திரத்தை மட்டும் நான் உச்சரிச்சுட்டே இருப்பேங்க. எனக்கு அதுவே இந்த மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள். ரொம்ப